இல்ல சார். Mrs. Nithila Ravi of Tiruchirappalli. எஸ் சார். What did you study? சார் சிவில் இன்ஜினியரிங் சார். Oh, great. Good. Yes, sir. What is the relevance of civil engineering for a country's development? தமிழ்ல சொன்னாலும் சரி, இங்கிலீஷ் சொன்னாலும் சரி. அதாவது சிவில் இன்ஜினியரிங் எந்த வகையில ஒரு நாடு முன்னேறுவதற்கு உதவுகிறது? சார் இன் டே டு டே லைஃப் கம்ப்ளீட்டா சிவில் இன்ஜினியரிங் டிபெண்ட் பண்ணி தான் சார் நம்ம இருக்கோம். பிகாஸ் நம்ம வந்து பேசிக்கலி ஃபர்ஸ்ட் ஹியூமனோட பேசிக் விஷயமே ஃபுட், ஷெல்டர், கிளாத் சார். ஸோ ஷெல்டர் வேணும் அப்படின்னா கண்டிப்பா சிவில் இன்ஜினியரிங் தேவை சார். ஸோ இப்போ என்னதான் நம்ம வந்து பேங்கிங் இல்ல எவ்வளோ ஆஃபீஸஸ் டெவலப்மெண்ட்ஸ் எது நடந்தாலுமே நமக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கண்டிப்பா தேவை சார். ஸோ அந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ப்ராப்பரான வேலை இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து சிவில் இன்ஜினியரிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். தென் பேங்கிங்ல கூட சிவில் இன்ஜினியரிங் இம்பார்ட்டன்ட் சார். எல்லா ஃபீல்டுக்குமே சிவில் இன்ஜினியரிங்கோட ரோல் வந்து மேஜரா ப்ளே பண்ணும் சார். இப்ப திருச்சிராப்பள்ளியில எஸ் சார். வீடு கட்டணும்னா ரூல்ஸ் என்னன்னு தெரியுமா? அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ரூல்ஸ். அதாவது ஒரு 2400 சதுர அடி என்கிட்ட இருந்துச்சுன்னா அதுல நான் எவ்வளவு ஃப்ளோர்ஸ் கட்டலாம், அந்த மாதிரி ஏதாவது ரூல்ஸ் எல்லாம் தெரியுமா? தெரியாது. எஸ் சார். சார் இப்போ எந்த இடம் நாட் ஒன்லி இன் ட்ரிச்சி சார், நீங்க வேர்ல்ட்ல நீங்க எங்க வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னாலும் ஃபர்ஸ்ட் நம்மளோட ஏரியா நம்ம எங்க கட்ட போறோம்ன்ற ஏரியாக்கு போவோம் சார். ஸோ அங்க வந்து நம்ம ஒரு அனலைசேஷன் பண்ணுவோம் சார். என்ன அப்படின்னா அந்த பர்டிகுலர் சாயில்ல எவ்வளவு ஃப்ளோர்ஸ் வந்து கட்டினா அந்த அந்த சாயில் ஸ்டெபிலிட்டி வந்து எவ்வளவு தூரம் இருக்கு, ஸோ எத்தனை ஃப்ளோர்ஸ் வந்து அந்த சாயிலால வித்ஹோல்ட் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு அனலைஸ் பண்ணுவோம் சார். தென் அதை பொறுத்து இப்ப நம்ம கட்ட போற கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஹோமா இல்ல வேற ஏதாவது ஆஃபீஸ் யூஸ்கா அப்படிங்கறத வந்து பார்ப்போம் சார். ஸோ பர்சனல் யூஸா அஃபிஷியல் யூஸா அதெல்லாம் பொறுத்து நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம் சார். தென் ஒவ்வொரு சாயிலுக்குமே சர்டன் ஸ்டெபிலிட்டி வேல்யூ இருக்கு சார். ஸோ அதை பொறுத்து தான் சார் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். திருச்சியில என்ன ரூல்? இது வந்து இதை வந்து இப்போ ட்ரிச்சியில வந்து ஆல்ரெடி வந்து இருக்கிற டிபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கிறவங்க இப்போ ஃபார் சேக் இப்போ நான் என்னோட ஏரியால இருக்கேன்னா இங்க ஒரு பிளாட் நான் வாங்கி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறேன் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நான் ஒரு இன்ஜினியர் அப்ரோச் பண்ணுவோம் சார். அவங்க கிட்ட என்னோட பிளாட்டை காய்ச்சி இந்த மாதிரி எனக்கு என்ன தேவை, எனக்கு எப்படி தேவை அப்படின்னு சொன்னோம்னா அவங்க வந்து ஒரு பிளான் ரெடி பண்ணி கொண்டுட்டு போவாங்க சார் கார்பரேஷனுக்கு. ஸோ அங்க இருக்கிற பீப்புள் வந்து அந்த பிளானை பார்த்துட்டு அவங்க பிளான் பார்க்கும்போதே அவங்க சொல்லிடுவாங்க ஓகே நீங்க இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் கூடாது, பிகாஸ் அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் சார் இதுல எவ்வளவு ஃப்ளோர் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ அதை வச்சு அவங்க வந்துட்டு அவங்க கரெக்டா அவங்க வந்து ஃபார் சேக் இப்போ இங்க ஒரு 3 ஃப்ளோர்ஸ் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட பிளான்ல வந்து ஒரு 2 or 3 ஃப்ளோர் வரைக்கும் இருந்தா மட்டும் தான் சார் அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. இங்க வந்து பேசிக்கலி ஹவுஸ் பர்பசஸ்க்கு வந்துட்டு எல்லாரும் மேக்ஸிமம் 2 ஃப்ளோர்ஸ் வரைக்கும் கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க சார். அபார்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி போவேல சம்டைம்ஸ் 3 to 4 அந்த மாதிரி போறாங்க சார். நான் இருக்கிற லோகாலிட்டியில டிபெண்ட்ஸ் போற ஒவ்வொரு ஏரியாவுக்குமே சார். இப்ப பிளாட்ஸ் வந்துருச்சா திருச்சியில? எஸ் சார், அபார்ட்மெண்ட்ஸ் அங்கங்க ரேரா வந்துருச்சு சார். இருக்கா? ஓஹோ. இருக்கு சார் ஷோர் சார். How many floors can be built without permission in Tamil Nadu? The CMDA grants delegations of authority for non-high-rise buildings up to 12 meters in height, stilt plus 3 floors or ground plus 2 levels. அப்படின்னா என்னமா அது? உனக்கு புரியுதா? 12 புரியுது சார். ஸ்டார்டிங்ல நீங்க சொன்னது மட்டும் கொஞ்சம் புரியல சார். அது இது பாரு, இப்ப ஆன்லைன்ல இருக்கு பாரு. The CMDA grants delegations of authority for non-high-rise buildings up to 12 meters in height, stilt plus 3 floors or ground plus 2 levels. ஓகே ஸ்டில்ட்னா சார். என்னங்க? அவங்க வந்து ஸ்டில்ட்னா என்ன? சார் ஐ கெஸ் சார் stilt means like base level. I'm not sure sir, but I'm guess sir. Stilt அப்படின்னாக்க either of a pair of upright poles with supports. பில்லர் சொல்றாங்கம்மா. பில்லர்ஸ் சொல்றேன். ஸ்டில்ட்னா பில்லர்ஸ் போடு. சரி, அது பில்லர் போட்டாதானே நிற்கும் அது. எஸ் சார், எஸ் சார். சரி, குட். ஸோ அதை பத்தி சொல்றது குட், சஃபிஷியன்ட். நம்ம ஓகே சார்.
தமிழ்நாடுல மினிஸ்டர் பேர் என்னம்மா? இதெல்லாம் பாக்குறது யாரு மினிஸ்டர்? எது சார் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படி ஆ, சொல்றீங்களா சார்? ஆமா. எனக்கு தெரியாது, மறந்து ஞாபகம் இல்ல. தமிழ்நாடுல யாரு மினிஸ்டர் திரு சென்ட்ரல் வேலு சார். சென்ட்ரல் கவர்மெண்ட்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து அவர் பேர் சொல்லலாம். நிதின் கட்காரி. நிதின் கட்காரி, எஸ் சார். திரு நிதின் கட்காரி சார். ஆமா, அவர் தமிழ்நாடுல திரு திரு வேலு சார். அப்படியா? வெரி குட். அப்ப ரைட். குட். எக்ஸலண்ட். ஓகே சார். நிதிலா, எஸ் சார். எந்த வங்கியில் உங்களுக்கு அக்கவுண்ட் இருக்கிறது? அங்கு ஏன் அக்கவுண்ட் ஓபன் செய்தீர்கள்? ஓகே சார். சார் இந்தியன் பேங்க், தென் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் சார். ம்ஹும். ரெண்டு இடத்துல இருக்கா? வெரி குட். எஸ் சார், எஸ் சார். வெரி குட். இப்ப அண்மையில நடந்த பூகம்பங்களை பற்றி சிறிது பாயிண்ட்ஸ் கூறுக. சார் ரீசெண்டா நேபாள், மியான்மர் அந்த இடத்துல earthquakes வந்து நடந்தது சார். ம். தாய்லாந்து அங்கெல்லாம் சார். நிறைய பேர் வந்து சஃபர் ஆனாங்க. மோர் தென் 300 டெத்ஸ் அந்த மாதிரி இருந்தது சார். 300 நிறைய பேர் 1000க்கு மேல சொல்றாங்க. 1300 or 1800, I'm not sure ஆ, sir. 1300க்கு மேல. ஆமா. Yes sir. ம். நிறைய பேர் இறந்து போனதா சொல்றாங்க. Yes sir. அண்ட் அதோட எஃபெக்ட் என்னமோ நமக்கு சுனாமி இங்க வரும்னு சொல்றாங்க தமிழ்நாட்டுல, அப்படியா? No sir. In my point of view அதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி நினைக்கிறேன் சார். மேக்ஸிமம் சுனாமி நாட் சுனாமி நினைக்கிறேன் எதனால வருகிறது? சார். மூவ்மெண்ட் ஆஃப் டெக்டானிக் பிளேட்ஸ் சார். குட். லாஸ்டா சுனாமி, பெரிய சுனாமி தமிழ்நாட்டுல எப்போ வந்தது? சார் 2006. 2004 தானே? சாரி சார், 2004 சார். இல்ல, எனக்கு எனக்கு ஒரு கெஸ் தான், நான் சும்மா சொல்றேன். சார் ஐ அம் ஆக்சுவலா நாட் ஷூர். சுனாமின்றது அப்பதான் சார் வந்தது. ஃபிளட் நமக்கு ரீசெண்டா எப்பவுமே லைக் மோஸ்ட்லி இருக்கும் சார். ரெய்னி சீசன்ஸ்ல அப்பப்போ அதிகமா. இந்தியா பட் சுனாமி earthquake வந்து பெரிய சுனாமிஸ். சுனாமி அப்படிங்கிறது 2004 சார். பட் மைல்டு earthquake எப்பயாவது அப்பப்ப நிகழ்ந்திருக்கு சார். கரெக்ட். 2004 டிசம்பர் 4 26. டிசம்பர் 26 சார். ஆமா, அப்பதான் நடந்தது. 9.1 மேக்னிடியூட் earthquake. ஓ பாபா, இட் ஹேப்பன்ட் இன் சுமத்ரா. இப்ப ரீசெண்டா வந்தது 7.2. இது வந்து ஓகே சார். 9.1 மேக்னிடியூட். சரி, எஸ் பரவாயில்ல. சார். ரொம்ப நெகட்டிவா பேச வேண்டாம், வேற பாசிட்டிவா பேசுவோம். ஐஎஃப்எஸ்சி கோட் என்றால் என்ன? சார் என்னம்மா, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற? இல்ல சார். இந்திய இந்தியன் பினான்சியல் சிஸ்டம் கோட். சிஸ்டம் கோட் சார். டக்குன்னு எனக்கு அந்த அப்ரிவேஷன் வரல சார். அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான் சார் ஞாபகம் அப்படி வந்து. இல்ல, பரவாயில்ல. அது என்னன்னு சார், அதுல 11 டிஜிட் இருக்கும். அது எதுக்கு உபயோகப்படும் அது சொன்னாலும் ஓகே சார். போதும். அதுல 11 டிஜிட் நம்பர் இருக்கும் சார். அது வந்து ஒரு பிரான்ச்சுக்கும் வேரி ஆகும் சார். சோ நம்ம அந்த ஐஎஃப்எஸ்சி கோட் வச்சே இது வந்து இந்த கமர்ஷியல் பேங்க் கூட இந்த பிரான்ச் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் சார். குட். இத பத்தி படிச்சீங்களா? ஹெட்ஜிங் அப்படின்னா என்னன்னு படிச்சீங்களா? சார் சாரி சார், இன்னொரு தடவை சொல்லுங்க சார். ஹெட்ஜிங், HEDGING. சாரி சார். Hedging is a method of strategy for reducing risk of loss caused by price fluctuation in future. இது ஷேர் மார்க்கெட்ல வரும். ஓகே சார். இ பேங்கிங் என்றால் என்ன? சார் டிஜிட்டல் சர்வீசஸ் ஆஃப் பேங்கிங் சார். What are the சார் different நவடேஸ் uh, சொல்லுங்க சார். what are the different digital services? Using what? சார் இப்போ வந்துட்டு மொபைல் பேங்கிங் இருக்கு சார். இன்டர்நெட் பேங்கிங் இருக்கு சார். மொபைல் ஏடிஎம் இருக்கு சார். இப்போ தென் வந்து இப்போ யூபிஐஸ் இருக்கு சார். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து டிஜிட்டலாவே நம்மளோட அமௌண்ட்டை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் சார். ஃப்ரம் You ஒன் can இண்டிவிஜுவல் டு also அனதர் இண்டிவிஜுவல் ஆர் எனி you ஆர்கனைசேஷன். can also include credit card, debit card. நீ பாக்கி எல்லாம் சொன்ன. எஸ் சார். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு. எஸ் சார். அப்புறம் இதையும் சொல்லலாம். அதாவது யூசிங் RTGS, NEFT, இன்டர்நெட் பேங்கிங் சொல்லிட்டேன். யூ கவர்ட் மெஜாரிட்டி பாயிண்ட்ஸ். நோ ப்ராப்ளம். ஓகே சார்.
NEFT RTGS என்றால் என்ன? சார் ரியல் டைம் ஆர்டிஜிஎஸ்னா ரியல் டைம் அண்ட் Gross settlement. ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் சார். தென் என்இஎஃப்டினா நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர். இது மறந்து போயிட்டேன். இதெல்லாம் ஈஸி தானே. சார் ஈஸி தான் சார். நெஃப்ட்டுக்கு எனக்கு சுத்தமா மறந்துருச்சு சார். ஆர்டிஎஸ் ஒரு வேர்ட் சாரி சார். அது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? சார் நம்மளாக்கு வந்துட்டு ஆர்டிஜிஎஸ்ல வந்துட்டு 5 lakhs வரைக்கும் தான் சார் நம்மளால வந்து ஷேர் பண்ண முடியும், அமௌண்ட் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். நெஃப்ட்ல வந்து லிமிட் இல்லைங்க சார், அப்பர் லிமிட் எதுவும் இல்லை சார். தப்பா சொல்றியேம்மா. அப்படியே மாத்தி சொல்றேன். நெஃப்ட்ல ஆமா, வந்து 5 lakh வரைக்கும் அப்பர் லிமிட். இல்ல ஆர்டிஜிஎஸ்ல மினிமம் 2 lakhs, மேக்ஸிமம் நோ லிமிட். ஓகே சார். NEFTல நோ மினிமம், மேக்ஸிமம் நோ லிமிட். நோ மேக்ஸிமம். எஸ் சார். Some nominal service charges are levied. எஸ் சார். RTGS is done 24 into 7 into 365. எஸ் சார். 24 மணி நேரம் 7 நாள் 365 நாள். ஓகே சார். NEFT it is done in batches of 30 minutes each. ஒரு நாளைக்கு 48 பேட்ச் ஓடும். ஓகே சார். அவ்வளவு சொன்னா போதுமானது. ஓகே சார். மிஸ் நிதிலா, எஸ் சார். what is your husband doing? Sir, he is working in IT, sir. In what way is he helping you to prepare for this exam? Sir, some mental supports when நான் வந்து ரொம்ப லோவா இருக்கிறப்ப எனக்கு மென்டல் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க சார். தென் பிசிக்கலாவும் நான் இப்போ பிஃபோர் தட் இப்போ வந்து நான் வந்து இன்டர்வியூக்காக ப்ரிப்பேர் பண்றேன் சார். ஸோ இந்த ஜோன்ல எனக்கு சில இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்களுமே டே டு டே இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்றது, 2 பேரும் டிஸ்கஸ் பண்றது அந்த மாதிரி பண்ணுவோம் சார். தென் பிஃபோர் தட் மெயின்ஸ் எக்ஸாம் அந்த மாதிரி எனக்கு ரிட்டர்ன் எக்ஸாம்ஸ்லயுமே என்னோட எக்ஸாம் நான் எழுதும்போது சம்டைம்ஸ்ல நான் உங்களை உட்காந்து அனாலிசிஸ் பண்ண சொல்லியிருக்கேன் சார். என்னோட பக்கத்துல உட்காந்து கொஞ்சம் அனாலிசிஸ் பண்ணி எங்க நான் மிஸ்டேக் அதிகமா பண்றேன் அந்த மாதிரி நான் உங்ககிட்ட கேட்டு அதை நான் வந்து டெவலப் பண்ணிருக்கேன் சார். குட், வெரி குட். What is meant by debentures? சாரி சார். டிபென்ச்சர்னா என்னமா? Debenture is a long-term debt instrument issued by corporate to borrow money. See, ரெண்டு விதமா பணம் கம்பெனிஸ் பணம் ரைஸ் பண்ணலாம். ஒன்னு ஷேர் கேபிட்டல், இன்னொன்னு டிபென்ச்சர். ஓகே, சாரி சார். வெரி குட், பரவாயில்ல. நோ. செக் ட்ரங்கேஷன் என்றால் என்ன? இல்லம்மா, எல்லாத்துக்கும் பயப்படுறேன். எல்லாத்துக்கும் இல்ல சார், பயப்படல சார். எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருந்தது சார் எல்லாமே ஒரு டேர்மும். அதனாலதான் சார் யோசிச்சுட்டு இருக்கேன். இது வந்து நான் அந்த நேத்தி கொடுத்தேனே ஒரு பிடிஎஃப் அதுல இருந்தது சார். நான் படிச்சேன் சார், மார்னிங் கூட ரிவைஸ் பண்ணேன் சார். ரேஸ் மெட்டீரியல் இருந்தது சார். செக் ட்ரங்கேஷன் சிஸ்டம்ல இருந்தது சார், நான் ரிவைஸ் பண்ணேன். செக் ட்ரங்கேஷன்னாக்க சென்டிங் இமேஜ் ஆஃப் செக்ஸ் ஃபார் கலெக்ஷன் ஆஃப் செக். சாரி சார், ஒரு பிரான்ச்ல இருந்து இன்னொரு பிரான்ச்க்கு வந்து செக் டைரக்டா எடுத்து போகாம அந்த இமேஜ் வந்துட்டு சென்ட் பண்ணி அதுல இருக்கிற கோட் ஸ்கேன் பண்றது மூலமா அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர். ஒரு பிரான்ச் இல்ல, ஒரு பேங்க்ல இருந்து இன்னொரு பேங்க். ஓகே சார். வெரி குட். ஏடிஎம் என்றால் என்ன? ஏடிஎம்மில் என்னெல்லாம் காரியங்கள் நாம் செய்யலாம்? ஆட்டோமேட்டட் டெல்லிங் மிஷின் சார். இதுல நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் சார்? அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணலாம் அண்ட் வித்ட்ராவல் பண்ணலாம் சார். அண்ட் கரண்டா நம்ம அக்கௌண்ட்ல வந்து எவ்வளவு பேலன்ஸ் இருக்குன்னு கூட நம்ம செக் பண்ணிக்கலாம் சார். அண்ட் நம்ம ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு 4 digit பின் நம்பர், அதாவது பின் நம்பர் வந்து தேவைப்படும் சார். ஸோ அந்த பின் நம்பரை வந்து நம்ம செட் பண்றதுக்கும் நம்ம சேஞ்ச் பண்றதுக்குமே நம்ம ஏடிஎம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சார். கரெக்ட், குட். மினி அதாவது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட் எடுக்கலாம். அதுக்கப்புறம் கேஷ் ரெமிட்டன்ஸ் கூட பண்ணலாம். இன் டர்ம்ஸ் ஆஃப்
கேஷ் ரீசைக்கிளர்ஸ் இருந்தாக்க. எஸ் சார். எஸ் சார். என்பிஎஃப்சி என்றால் என்ன? நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கமிட்டி சார். What is meant by nomination? What is the recent changes in this nomination rules? சார் Nomination கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? சார் சார் எனக்கு எக்ஸாக்டா தெரியல சார். நான் கெஸ் பண்றேன் சார். இப்போ பேங்க்ல நம்ம ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்றோம்னா நாமினின்னு சொல்லிட்டு ஒரு பர்சனை நம்ம வந்து அலாட் பண்ணுவோம் சார். அது மாதிரியா சார்? ஆமா. அவருக்கு அந்த பணம் will be paid in the case of death of the depositor. டெபாசிட்டர். இப்ப அதுல என்ன சேஞ்ச் வந்திருக்குதுன்னா, இது நாள் வரையில ஒருவர் பேர் தான் கொடுக்கலாம். இப்ப 4 பேர் கூட கொடுக்கலாம். ஓகே சார். சார் ஃபோருங்கிறது லிமிட்டடா சார், இல்ல அன்கவுண்டபிள் ஃபோர் அதுக்கு தான் மேலயும் ஃபோர் தான் கொடுத்துக்கலாம்? ஃபோர் தான் ஃபோர். ஓகே சார். ஃபோர் they can. வெரி குட். யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா எம்டி உடைய பெயர் என்ன? சார் ஸ்ரீமதி மணிமேகலை சார். குட். நம் நாட்டின் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பெயர் என்ன? ஸ்ரீமதி நிர்மலா சீதாராமன் சார். உதவி ஜனாதிபதி பெயர் என்ன? ஜக்தீப் தன்கர். சார் ஜக்தீப் தன்கர். சாரி யா. மொத்தம் எவ்வளவு ஸ்டேட் இருக்குது நம்ம ஊர்ல, நம்ம கண்ட்ரில? சார் 32 சார். 28 தானம்மா? சார் அதுக்கப்புறம் அது ரிவைஸ் பண்ணாங்கல்ல சார், தெலுங்கானா ஆட் ஆச்சு அந்த மாதிரி. அப்ப கூட 28 தான். இப்ப பாரு, நீ வெரிஃபை சார் பண்ணி பாரு. தெலுங்கானா தெலுங்கானா எல்லாம் இருக்கு, எல்லாமே சேர்ந்து 28 தான். ஜம்மு காஷ்மீரை சேர்த்தா 29 ஆகும். ஆனா அதை வந்து யூனியன் டெரிட்டரி ஆகும். 28 and 8 union territories. Yes sir. Who is the chief minister of Delhi? இப்போ வந்து நியூ சீஃப் மினிஸ்டர் வந்து ஸ்ரீமதி மேகா, ஐ திங்க் சோ சார். ஐ அம் கெஸிங் சார். ரேகா குப்தா. ரேகா சார். ஐ அம் சாரி சார், ரேகா. வெஸ்ட் பெங்கால் சீஃப் மினிஸ்டர் பெயர் என்ன? சார் ஸ்ரீமதி மம்தா பானர்ஜி சார். குட். ஆந்திர பிரதேஷ் சீஃப் மினிஸ்டர் யாரு? அவரு 2 நாள் முன்னாடி ஐஐடில கூட வந்து பேசிட்டு போனாரு. சார் திரு சந்திரபாபு நாயுடு சார். வெரி குட். நன்றி, வணக்கம், பெஸ்ட் விஷஸ். நல்ல தைரியமா பேசணும். நல்லா தான் பண்ற நீ. பட் எனக்கு I am only praying to God that you must succeed as also others. Best wishes. God bless you. தைரியமா இருக்கியாமா? தைரியமா இருக்கியா? நிறைய டாபிக்ஸ்ல லேக் ஆன மாதிரி இருந்தது இல்ல சார்? ஆமா, ஏமா அது? சார் ஆக்சுவலா நான் இன்னைக்கு மார்னிங் கூட ரிவைஸ் பண்ணேன் சார். எனக்கு இப்போ நீங்க சொன்ன எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே எனக்கு ஆன்சர் வந்து தெரியும் சார். பட் டக்குன்னு ரீகலெக்ட் பண்றப்போ எனக்கு வந்து கொஞ்சம் அந்த இடத்துல ஆசிலேஷன் இருந்தது சார். சம்டைம்ஸ் அந்த ஒரு பதட்டத்துல வந்து மறந்ததும் நடந்தது சார். பதட்டமே படக்கூடாது. இங்கேயே பதட்டம் பட்டியானா, அதாவது நீ என்ன நேர பார்க்கல, ஆன்லைன்ல தான். இப்பவே நீ பதட்டம் பட்டியானாக்க? இதுதான் சார் என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ இன் மை லைஃப். ஓஹோ, பரவாயில்ல. அதனாலதான் பரவாயில்ல. பட் அங்க வந்து இல்ல, உன்னுடைய பிளஸ் பாயிண்ட் வந்து குரல்ல ஓரளவு கான்பிடன்ஸ் தெரியுது. அதாவது நல்ல கலகலப்பா பேசுற. அதுதான். மத்த பிள்ளைங்க வந்து வாயிலேருந்து குரலே வராது, வாய்ஸே வராது. உன் குரல்ல வாய்ஸ் இருக்கு. நல்ல தைரியம் இருக்கிற மாதிரி பேசுற. கண்டென்ட் தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிடும், அவ்வளவுதான். ஓகே சார். ஓகே சார். நல்லாதான் பண்றமா, எனக்கு ஒன்றும் தப்பா தெரியல. அப்பா என்ன பண்றாங்க? உங்க அப்பா என்ன பண்றாங்க? அப்பா ஃபார்மர் சார். அப்பா ஃபார்மர் சார். என்ன, எந்த ஊர்ல சார்? எனக்கு வந்து பிஃபோர் வெட்டிங் பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட் சார் நேட்டிவ். அங்க வந்து அப்பா ஃபார்மர் சார். ஓஹோ, அங்க என்ன க்ரோ பண்றாரு சார்? பாடி மேஸ். அதை ஏதாவது சொல்லி விட்டியானாக்க அவங்க இத பத்தி கேட்பாங்க. கிசான் கிரெடிட் கார்டு, அப்புறம் வந்து அப்புறம் பேடி கல்டிவேட் பண்ண எவ்வளவு நாள் ஆகும்,
பேடி கல்டிவேட் எஸ் சார். பண்றதுக்கு மிஷின் யூஸ் பண்றாங்களா? அப்புறம் இப்ப எஸ் என்னெல்லாம் சார். மிஷினரிஸ் வந்திருக்குது அந்த மாதிரி கொஸ்டின் போகும். தேவையானா அப்படி கொண்டு எஸ் போகலாம். சார். எஸ் சார். பெஸ்ட் விஷஸ். நல்லா சக்சஸ் ஆகட்டும்மா. காட் bless யூ. எஸ் சார். நான் இன்னும் என்னென்ன ஏரியால இன்னும் வந்துட்டு நான் வந்து நல்லா படிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? எதுல நான் இன்னும் டெவலப் பண்ணிக்கணும் சார்? இல்ல நம்ம வந்து உண்மையாவே நம்ம நிறைய படிக்கல. அதாவது ஓகே சார். நம்ம வந்து அட்வான்சஸ் பத்தி எல்லாம் படிக்கல. அப்புறம் இண்டிவிஜுவல் டீடைல்ஸ் எல்லாம் கூட எல்லாம் அந்த அளவுக்கு நமக்கு சமயமே இல்லை. நான் கவர் பண்ணினேன் ஏதோ கிளாஸ்ல. பட் இருந்தாலும் அந்த அளவுக்கு ஓகே சமயம் சார். இல்லாததுனால செய்ய முடியல. பரவாயில்ல, எவ்வளவு ஓகே முடியுமோ சார். அவ்வளவுதான் செய்ய முடியும். தைரியமா ஓகே போ. சார். யூ கோ அஸ் அ ஓகே சார். கான்ஃபிடென்ட் பர்சன். ஐ விஷ் யூ ஓகே. சக்சஸ். காட் bless யூ. ஓகே. Attend the ஓகே interview. சார். Send the questions they are asking you. எஸ் சார். ஓகே சார். சார் ஆக்சுவலா April 2 அன்னைக்கு என்னோட செகண்ட் மார்க் இன்டர்வியூ இருக்கு சார் உங்ககிட்ட. அப்படி சேம் இது டைம் ஃபர்ஸ்டா? இது 5:40 ஃபர்ஸ்ட்? PM. ஓ, இது ஃபர்ஸ்டா? எஸ் சார். இதான் சார் ஃபர்ஸ்ட். சரி, பரவாயில்ல, பார்ப்போம். நான் என்னமோ நிறைய உங்ககிட்ட நிறைய பேசி இருக்கிறதுனால நிறைய ஒரு இது ரெண்டாவது இன்டர்வியூ அப்படின்னு நினைச்சேன். ஓஹோ, குட். ஓகே சார். நோ ப்ராப்ளம். ஓகே சார். அச்சா அச்சா, நீ வந்து கிளாஸஸ்க்கு ரெகுலரா வருவேன் அதனால. கிளாஸஸ்க்கு வருதுனால. ஓகேம்மா, தேங்க்யூ. ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ சார். மை பெஸ்ட் விஷஸ். உனக்கு மனசுல தைரியம் இருக்கா? எஸ் சார். உன்னுடைய யாரு ஃபேவரட் காடோ மனசுக்குள்ள நினைச்சு ப்ரே பண்ணிக்கோ. அவ்வளவுதான், வேற எதுவுமே நம்ம கையில இல்லை. எஸ் சார். ஐ விஷ் யூ சக்சஸ். Anyhow, we'll meet on second. Thank you. ஓகே சார். ஓகே சார்.